السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிகு ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒரு தூய்மையான நோக்கத்தோடு அமர்ந்திருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நம்மிடத்தில் தக்வாவை வளர்த்து கொள்வது எப்படி என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நினைவுபடுத்தலாம் என்று எண்ணுகின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதம் வருவதற்கு முன்னிருந்தே தக்வா என்ற சொல் அதிகமாக நம்மத்தியிலே பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டுவிடும். தக்வா என்ற சொல்லை தெரியாதவர்கள் நம்முடைய சமுதாயத்திலே யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு பரிச்சயமான ஒரு சொல்லாக இது இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமான ஒன்றுதான் தக்வாவாகும். இந்த தக்வாதான் ஒரு மனிதனுடைய வெற்றியின் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் பல இடங்களில் இதை வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு தக்வா உள்ளவர்களுக்குத்தான் இருக்கிறது. வல் ஆகிபத்து லித் தக்வா, இறுதி முடிவு தக்வாவுக்குத்தான் இருக்கிறது. இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக தக்வா உள்ளவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது. உன்னுடைய ரப்பிடத்தில் மறுமையிலே தக்வா உள்ளவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது என்றெல்லாம் அல் குர்ஆன் இந்த தக்வாவினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்திற்கு இந்த தக்வாவை வலியுறுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதை சூரத்து ஷுஆரா என்ற அத்தியாயத்தின் ஆரம்ப பகுதியை நீங்கள் படித்து பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், வலகத் வஸ்ஸைனா அல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் செய்த வசியத் என்னவென்றால் இத்தகுல்லா, அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தக்வா நம்முடைய மறுமை வெற்றியின் அடிப்படையாக இருக்கிற காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உபதேசங்களை ஆரம்பிக்கும் போது, குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளிலே ஹுத்துபாவை ஆரம்பிக்கும் போது
ஹுதுபத்துல் ஹாஜா என்ற ஒன்றை ஓதுவார்கள். அதிகமான தாயிகள் தங்களுடைய உரையின் ஆரம்பத்தில் அதை குறிப்பிடுவதை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு என்று வரக்கூடிய அந்த ஹுதுபத்துல் ஹாஜா. இந்த ஹுதுபத்துல் ஹாஜாவை 3 குர்ஆன் வசனங்களை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டிய சரியான முறையில் நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். இரண்டாவது வசனம், யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. மனிதர்களே, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த உங்களுடைய இரட்சகனை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள். மூன்றாவது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள், தெளிவாக பேசுங்கள் என்ற இந்த 3 வசனங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதாமல் தன்னுடைய ஹுத்பாக்களை ஆரம்பம் செய்ய மாட்டார்கள். அதனால்தான் உலமாக்கள் ஹுத்பாவினுடைய ஒரு நிபந்தனையாக, வெள்ளிக்கிழமை நிகழ்த்தப்படக்கூடிய ஹுத்பாவினுடைய ஒரு நிபந்தனையாக தக்வாவை வலியுறுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிக முக்கியமான சந்தர்ப்பங்களில் சஹாபாக்கள் வசியத் செய்யுமாறு வேண்டுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய வசியத் தக்வாவை கொண்டுதான் இருந்தது. இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார், வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதா. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். வஜ்லத் மின்ஹல் குலூப், அந்த உபதேசத்தை கேட்டு எங்களுடைய உள்ளமெல்லாம் பயந்து போயிருந்தது. வதரஃபத் மின்ஹல் உயூன், எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ஒருவர் எழுந்து கேட்கிறார், கஅன்னஹா மௌஇதத்து முவத்திஇன் ஃபஅவ்ஸினா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் செய்கிற இந்த உபதேசத்தை பார்த்தால் விடை பெறுகிற ஒருவருடைய உபதேசம் போன்றிருக்கிறது. எனவே எங்களுக்கு நீங்கள் வசியத்து செய்யுங்கள் என்று கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹ், உங்களுக்கு நான் அல்லாஹ்வை தக்வா செய்யுமாறு வசியத் செய்கிறேன் என்று சொன்னார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்களில் அவர்களிடம் வசியத் செய்யுமாறு வேண்டப்பட்ட நேரங்களிலெல்லாம் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வசியத் செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இவற்றிலிருந்து தக்வா என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை சிறந்த முறையில் அமைவதற்கும் நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் தக்வா அவசியம் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. யார் அல்லாஹ்வை தக்வா செய்து வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியேறுவதற்குரிய வழியை ஏற்படுத்துகிறான். யார் அல்லாஹ்வை தக்வா செய்து வாழ்கிறாரோ அவர் பிரச்சனைகளிலிருந்து வெளியிறங்கக்கூடிய வழிகளை அல்லாஹ் அவருக்கு ஆக்குகிறான். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. மேலும் அவர் புரியாத வழிகளில் அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். இப்போ நெருக்கடிகளில், சிக்கல்கள், பிரச்சனைகளிலிருந்து ஒருவர் வெளியேற வேண்டுமாக இருந்தால் அவருக்கு தக்வா அவசியம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று தக்வாவோடு இருக்கிறவர்களுக்கு ரிஸ்க் என்பது அவர்கள் அறியாத விதமாக அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ரிஸ்க் என்று சொல்லும்போது வெறுமனே பொருளாதாரம் மாத்திரமல்ல, கல்வியும் ரிஸ்க் தான், குழந்தை பாக்கியமும் ரிஸ்க் தான், நிம்மதியும் ரிஸ்க் தான்.
இப்படி எல்லா விதமான ரிஸ்குகளும் தக்வா உள்ளவர்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று இன்னமொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. யார் அல்லாஹ்வை தக்வா செய்து வாழ்கிறாரோ அவருடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இலகுபடுத்துவான். யார் தக்வா உள்ளவர்களாக அல்லாஹ்வை தக்வா செய்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இலகுபடுத்தி வைக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்களும் இலகுவாக வேண்டும் என்றால் தக்வா அவசியம் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு சொல்கிறார். அதே போன்று அல்லாஹு தஆலா தக்வா உள்ளவர்களோடு இருப்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள். வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உள்ள மனிதர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கல்வியை பற்றி தனியாக சொல்லும் போது வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான், அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை தருவான் என்று அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான். அதே போன்று இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிக பெரும் பாக்கியம் அல்லாஹ்வுடைய மஹப்பத் அவனுக்கு கிடைப்பது. ஒரு மனிதன், இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை நேசிப்பது கடமையாகும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை கட்டாயமாக நேசிக்க வேண்டும். ஆனால் நாம் நேசிக்கிறோமா இல்லையா என்பதை விட அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைப்பதுதான் மிக மேலானது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உள்ள மக்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய நேசம் தக்வா உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா? ஆட்சியாளர்கள், பணக்காரர்கள், அழகானவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் என்று சொல்லவில்லை. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே உங்களுடைய ரப்பிடத்தில் மிக கண்ணியமானவர்கள், சங்கைக்குரியவர்கள், தக்வா உள்ளவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் வ இன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் பொறுமையோடு இருந்தால், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக இருந்தால், நீங்கள் பொறுமையோடு இருந்தால், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக இருந்தால், லன் யதுர்ரகும் கைதுஹும் ஷைஆ, உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிராக திட்டக்கூடிய சதி திட்டங்கள் இருக்கின்றனவே, இந்த சதி திட்டங்கள் எதுவும் உங்களுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தவே மாட்டாது என்று அல்லாஹ் சொல்கிறான். கவனமாக நாம் நம்ப வேண்டிய விஷயங்கள் இவைகள் எல்லாம். ஏனென்றால் இவைகள் அனைத்தும் இப்போது நாம் பட்டியலிட்டு கொண்டு வரக்கூடிய அத்தனையுமே குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்திகள். நிச்சயமாக அத்தனையும் உண்மையானவை, நிச்சயமாக அனைத்தும் நடக்கக்கூடியவை. ஏனென்றால் இந்த குர்ஆனை நமக்கு அருளிய அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்திகளாகும். இப்படி தக்வாவினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹு தஆலா நமக்கு வலியுறுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உண்மையிலே நம் எல்லோருக்கும் தக்வா அவசியமானது என்பது தெரியும். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளிலே ஜும்மாவுக்கு ஹுத்பாவுக்கு செல்லக்கூடிய சகோதரர்களுக்கு இது நன்றாக தெரியும். எல்லா மிம்பர்களிலும், அது எந்த ஜமாத்தை சேர்ந்த மிம்பராக இருந்தாலும் சரி, எல்லா மிம்பர்களிலும் தக்வா வலியுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஊசீக்கும் வய்யாய அவ்வலம் பித்தகுவல்லாஹ், முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் தக்வாவை வலியுறுத்துகிறேன் என்று ஒவ்வொரு ஹத்தீபும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். பிரச்சனை என்னவென்றால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தக்வா நம்மிடம் இருக்கிறதா இல்லையா? தக்வா உள்ளவர்களுக்கு இவ்வளவும் இருக்கிறது. தக்வா உள்ளவர்களுக்கு தான் மறுமையில் வெற்றி இருக்கிறது. தக்வா உள்ளவர்கள் தான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியும். தக்வா உள்ளவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான் என்றால் நம்முடைய நிலை என்ன? நம்மிடத்திலே தக்வா இருக்கிறதா என்பதை சுயபரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு தேவை நம்மிடத்திலே இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா
தக்குவா உள்ள மக்களுக்கு சில பண்புகளை குறிப்பிடுகிறார். அந்த பண்புகளை எடுத்து அவற்றோடு நம்முடைய நிலையை நாம் உரசி பார்த்தால், ஒப்பிட்டு பார்த்தால் நம்மிடம் தக்குவா இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு புரியும். உதாரணமாக அல்லாஹு தஆலா சூரத்து ஆல் இம்ரானிலே சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். உங்களுடைய ரப்பிடம் இருக்கக்கூடிய மன்னிப்பின்பாலும் வானங்களையும் பூமியையும் விட விசாலமான சுவர்க்கத்தின்பாலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள். அல்லாஹுடைய அந்த அருமையான அழைப்பை பாருங்கள். வஸாரிஉ, சுர்ஆ என்ற அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் சாரிஉ என்பது. சாரிஉ என்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள். எங்கே அழைக்கிறான் தெரியுமா விரைந்து வாருங்கள் என்று? மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிற மக்ஃபிரத் என்ற மன்னிப்பின் பக்கமும். அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத் என்பது இருக்கிறது. உங்களுடைய ரப்பு கஃபூர், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். உங்களுடைய ரப் கஃபார், அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். உங்களுடைய ரப் காஃபிருத்தம், பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான். எனவே உங்களுடைய ரப்பிடம் இருக்கிற பாவ மன்னிப்பின் பாலும் வஜன்னத்தின், வானங்களையும் பூமியையும் விட விசாலமான அந்த சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். இந்த சுவர்க்கம் யாருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா? உஇத்தத் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு தான் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தக்வா உள்ளவர்களுக்கு தான் வானங்களையும் பூமியையும் விட விசாலமான அந்த சுவர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப தக்வா உள்ளவர்கள் என்றால் யார்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, இன்பமான சந்தோஷமானதிலும் கஷ்டமான நிலையிலும் செலவு செய்வார்கள். தக்வா இருக்கிற மக்கள் சந்தோஷமான நிலையிலும் செலவு செய்வார்கள், கஷ்டமான நிலையிலும் செலவு செய்வார்கள். அதாவது தக்வா உள்ள மக்களிடத்தில் உறுதியான நம்பிக்கை இருக்கும் என்னவென்றால், சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்கிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம், இதுதான் வேதம், லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, ஹுதல் லில் முத்தகீன், அது தக்வா உள்ளவர்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்லிக் கொண்டு வரும்போது, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். இப்ப தக்வா உள்ள மக்கள் பொருளாதாரத்தை பற்றிய ஒரு முக்கியமான அடிப்படையை ஈமான் கொண்டிருப்பார்கள். தக்வா உள்ள மக்களுக்கு தான் இந்த அடிப்படை புரியும், மற்ற மக்களுக்கு இது புரியாது. என்ன அடிப்படை என்று கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருளாதாரத்திற்கும் உண்மையான சொந்தக்காரன் அல்லாஹ். வமிம்மா ரஸக்னாஹும், நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து. இன்னும் பல இடங்களிலே சொல்லும் போது வமிம்மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு தந்ததிலிருந்து. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் சொல்லுகிற பொருளியல் கோட்பாடு இதுதான். நம்மிடம் இருக்கிற பொருளாதாரம் உண்மையில் நமக்கு சொந்தமானது கிடையாது. இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் அவன் நாடியவர்களிடம் கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறான். இரண்டினுடைய நோக்கமும் சோதனை தான். இன்றைக்கு நம்முடைய பொருளாதாரம் கொடுக்கப்படாமல் இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? என்னை வறுமையில் போட்டு அல்லாஹ் சோதிக்கிறான். கொடுத்தவர்களுக்குத்தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப கொடுக்கிறான். அதாவது பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு சோதனை கிடையாது, பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்குத்தான் சோதனை என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இரண்டுமே சோதனை என்று சொல்கிறான். ஃபஅம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு, ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்க நாடி அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு நிறைய நிஅமத்துகளை கொடுத்தால், ஒரு மனிதனை சோதிக்க நாடி அவனை கண்ணியப்படுத்தி, கண்ணியத்தை கொடுப்பது ஒரு சோதனை, வனஅமஹு, நிறைய நிஅமத்துகளை அருட்கொடைகளை அவனுக்கு கொடுப்பது சோதனை. அப்ப அந்த சோதனை அவனுக்கு ஏற்படுகிறது. அந்த மனிதன் புரிந்து கொள்ளாமல் என்ன சொல்லுகிறான்? ரப்பி அக்ரமன், என்னுடைய ரப் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறான். ஆனால் அது அவனுக்கு சோதனை. அதே போன்று வஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, இன்னும் ஒரு மனிதனை சோதிக்க நாடி அவனுடைய ரிஸ்கை அல்லாஹ்
மட்டுப்படுத்தி கொடுத்தால், குறைத்து கொடுத்தால் என்று அல்லாஹு தஆலா நிறைய பொருளாதாரத்தை கொடுப்பதும் சோதனை, பொருளாதாரத்தை எடுப்பதும் சோதனை என்பதை நமக்கு சொல்லுகிறார். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான், நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை குறைத்து கொடுப்பான், நாடியவர்களிடமிருந்து பொருளாதாரத்தை எடுப்பான். இது ஒரு சோதனை. ஆனால் தக்வா உள்ள மக்கள் எதை புரிவார்கள் என்று கேட்டால், என்னிடம் இருக்கிற அது எனக்கு ஒரு கோடி கிடைக்கலாம், பல கோடிகள் கிடைக்கலாம், லட்சங்கள் கிடைக்கலாம், ஆயிரங்கள் கிடைக்கலாம், இவையெல்லாம் அல்லாஹ் தருவது என்பதை புரிந்து கொள்வார்கள். என்னுடைய ஜேபில் இருப்பது, என்னுடைய அக்கவுண்டில் இருப்பது, என்னுடைய பேரில் இருப்பதெல்லாம் உண்மையில் எனக்குரியது அல்ல, இது அல்லாஹ்வுடையது என்பது தக்வா இருந்தால் புரியும். தக்வா இல்லாவிட்டால் காரூனை போன்ற நிலைதான் வரும். காரூன் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு பாத்திரம், ஒரு கேரக்டர், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர், மிகப்பெரிய கோடீஸ்வரன். அல்லாஹ் குர்ஆனில் அவனை பற்றி சொல்லும் போது, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அவனுடைய சொத்துக்களை எல்லாம் வைத்து பூட்டி, அதாவது ஸ்டோர்கள், ஹசானாக்களில் வைத்து பூட்டி, அந்த ஸ்டோர்களுடைய ஹசானாக்களுடைய திறப்பை சுமப்பதற்கென்று ஒரு பெரிய படையையே அவன் வைத்திருந்தான். அந்த அளவுக்கு பெரிய பணக்காரன், செல்வந்தன். ஆனால் அவன் பொருளாதாரத்தின் அடிப்படையை புரிய மறந்தான். அவன் பெருமை பிடித்தான். பணத்திமிர் அவனிடத்திலே வந்தது. என்னுடையது என்னுடையது என்று அவன் பேசிக் கொண்டிருந்தான். அப்போது கல்வியுடையோர், அறிவு கொடுக்கப்பட்டோர் அவனிடம் சென்று சொன்னார்கள், லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமைப்படாதே, பெருமைப்படுகிறவர்களை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார்கள், வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆஹிரா, அல்லாஹ் தந்ததிலிருந்து உன்னுடைய மறுமை வீட்டுக்கு தேடிக்கொள். வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹ், அல்லாஹ் உமக்கு தந்ததிலிருந்து, உமக்கு கொடுத்ததிலிருந்து உன்னுடைய மறுமை வீட்டுக்கு நீ தேடிக்கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து உன்னுடைய பங்கை நீ மறந்து விட வேண்டாம். அதாவது உனக்குரிய ஹக்குகளையும் நீ நிறைவேற்றிக்கொள், அதே நேரத்தில் உன்னுடைய மறுமை வீட்டுக்கும் தேடு என்று சொன்னபோது காரூன் பணத்திமிரோடு பேசினான். இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் மின் இந்தி, இது என்னுடைய ஞானத்தினால் எனக்கு கிடைத்தது, என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய முயற்சியினால் எனக்கு கிடைத்தது, எனக்கு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுகிறீர்களா என்று திமிரோடு பேசினான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பொருளாதார கோட்பாட்டை புரியாமல் இருக்கிற மக்களுக்கு அத்தாட்சியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கராமத்தை, மிகப்பெரிய ஒரு குதிரத்தை அல்லாஹு தஆலா அங்கே வெளிப்படுத்தினான். அதுதான் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரூனை போன்று எனக்கும் பொருளாதாரம் கிடைக்கக்கூடாதா என்று ஏங்கிய மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அல்லாஹு தஆலா பூமியை கொண்டு காரூனையும் காரூனுடைய மாளிகையையும் விழுங்க வைத்தான் என்று அல் குர்ஆனிலே சொல்கிறான். ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமியை கொண்டு நாம் விழுங்க வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தனியே அவனுடைய வீடு மாத்திரம் பூமிக்குள் போகிறது. அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி பொருளாதாரம் என்றால் என்ன, அது யாருடையது என்பதை புரியாமல் இருப்பவர்கள் காரூனை போன்றவர்கள். தக்வா உள்ள மக்களுக்கு புரியும், தக்வா உள்ள மக்களுக்கு தெரியும், எனக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தரவில்லை என்றால் தராமல் சோதிக்கிறான், எனக்கு நிறைய தந்து சோதிக்கிறான், எனவே எல்லா நிலையிலும் அல்லாஹுக்காக நான் செலவு செய்ய வேண்டும். தக்வா உள்ள மக்கள் அப்படித்தான் இருப்பார்கள். இதற்கு தபூக் நிகழ்வு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தபூக் யுத்தத்திற்கான ஏற்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். அந்த நேரம் மிக கடுமையான கோடை காலம். ஒரு பெரும் படையை தபூக்குக்கு அழைத்து செல்ல வேண்டும். நிறைய பொருளாதாரம் தேவைப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை அழைத்து வைத்து சொன்னார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரத்தி ஃபலஹுல் ஜன்னா, யார் இந்த கஷ்டமான நேரத்தில் செல்ல போகிற படையை தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம். சஹாபாக்கள் உடனடியாக அந்த இடத்திலிருந்து எழுந்து செல்கிறார்கள், போட்டி போடுகிறார்கள், அள்ளிக்கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொட்டுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் வந்து 1000 தங்க காசுகளையும்
ஷாமிலிருந்து வந்த அவ்வளவு வியாபார பொருட்களையும் அந்த யுத்தத்திற்காக கொடுத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வைத்துவிட்டு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தில் அரைவாசியை சரி பாதியை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார்கள். சில சஹாபாக்கள் அவர்களுடைய வீடுகளுக்குள் போய் பார்க்கிறார்கள், வெறும் ஒரு அள்ளு பேரிச்சம்பளம் தான் இருக்கிறது, அதை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்திலே செலவு செய்வதற்கு எங்களிடம் ஒன்றுமே இல்லையே என்று அவர்கள் கவலையோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு போட்டி போட்டார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய உள்ளத்தில் தக்வா இருந்தது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் என்ன சொல்கிறார்? தக்வா உள்ளவர்களுக்கு தான் சுவர்க்கம். அந்த தக்வா உள்ள மக்கள் யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா, சந்தோஷமாக இருக்கும் போதும் செலவு செய்வார்கள், கஷ்டத்தோடு இருக்கும் போதும் செலவு செய்வார்கள். அடுத்த பண்பு என்ன தெரியுமா? வல் காதிமீனல் கைத், கோபத்தை அவர்கள் விழுங்குவார்கள். தக்வா உள்ள மக்கள் கோபத்தை விழுங்கி விடுவார்கள். அதாவது மனிதன் என்ற அடிப்படையில் தக்வா உள்ளவர்களுக்கும் கோபம் வரும். ஆனால் கோபம் வந்தால் அவர்கள் ரியலைஸ் பண்ணுவார்கள். அந்த கோபத்தை வாய் மூலமோ அல்லது கை மூலமோ அல்லது வேறு நடவடிக்கைகளின் மூலமோ வெளிக்காட்ட மாட்டார்கள். அந்த கோபத்தை கஷ்டப்பட்டு விழுங்கி விடுவார்கள். தக்வா இருந்தால் விழுங்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் கோபமூட்டப்பட்டார்கள். குறிப்பாக ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு எப்படி கோபம் வந்தது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பங்கீடு செய்கிறார்கள். ஏதோ ஒரு சதகா அல்லது ஜக்காத் அல்லது ஏதோ ஒரு பொருள் பங்கீட்டை மேற்கொள்கிறார்கள். அப்படி பங்கீடு செய்து கொண்டிருக்கும் போது அதை பெற்று சென்றவர்களில் ஒருவர், ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சொல்லும் போது அவர் ஒரு முனாஃபிக் என்று சொல்கிறார்கள், எடுத்துக்கொண்டு போகிற வழியில் ஏனையோரை வழிமறித்து பிரச்சாரம் செய்கிறார். என்ன பிரச்சாரம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பங்கீட்டு விஷயத்தில் நீதியாக நடக்கவில்லை. அல்லாஹு அக்பர். யாரை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இது உண்மையிலேயே இன்றைக்கு தாவா களத்தில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். தாவா களத்தில் இருக்கிறவர்கள் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படும் போது சில தாயிகள் விரக்தி அடைந்து விடுகிறார்கள். விரக்தி அடைய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பங்கீட்டை பெற்றுக்கொண்டு போகும்போது என்ன சொல்லுகிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பங்கீட்டு விஷயத்தில் நீதியாக நடக்கவில்லை என்று சொல்லும்போது ஒரு சஹாபி சொன்னார், இதை நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் செய்தியை சொல்லுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்தது. எந்த அளவுக்கு கோபம் வந்தது என்று கேட்டால் அவர்களுடைய முகம் அப்படியே சிவந்து விட்டது. ஒரு மாதுளம் பழம் போன்று அவர்களுடைய முகம் சிவந்தது. சிவந்தவர்கள் கோபத்தை எப்படி விழுங்குகிறார்கள் பாருங்கள். அவர்கள் நினைத்திருந்தால் அவரை உடனடியாக அழைத்து வர முடியும், அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும், நினைப்பதை செய்ய முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தை அவர்கள் விழுங்குகிற முறை, லக்கது ஊதிய மூசா அக்ஸர மின் ذلك ஃபஸபர், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதைவிட கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள், அவர்கள் பொறுமையாகவே இருந்தார்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோபத்தை விழுங்கி விடுகிறார்கள். அப்ப தக்வா இருந்தால் கோபம் வருகிறது என்பது புரியும், அந்த கோபத்தை விழுங்க முடியும். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தக்வா உள்ளவர்களுடைய இன்னும் ஒரு பண்பு வல் ஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் மனிதர்களை மன்னிப்பார்கள். அல்லாஹு தஆலா சகோதரர்களை மன்னிப்பார்கள், உடன்பிறப்புகளை மன்னிப்பார்கள், பிள்ளைகளை மன்னிப்பார்கள், பெற்றோர்களை மன்னிப்பார்கள் என்று சொல்லவில்லை, அல்லது கொள்கை சகோதரர்களை மன்னிப்பார்கள் என்று சொல்லவில்லை. வல் ஆஃபீன அனின் நாஸ், தக்வா உள்ளவர்கள் மனிதர்களை மன்னிப்பார்கள். அல்லாஹ் அக்பர். தக்வா இருந்தால் மன்னிக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை மன்னித்தார்கள். மக்கா வாசிகளை மன்னித்தார்கள், தாயிஃப் வாசிகளை மன்னித்தார்கள், சுமாமாவை மன்னித்தார்கள். அவர்களுடைய கழுத்தை நெரித்த அல்லது கழுத்தில் கிடந்த துண்டை கொண்டு கழுத்தை இறுக்கிய நாட்டுப்புறத்து அரபியை மன்னித்தார்கள். இப்படி பலரை அவர்களால் மன்னிக்க முடிந்தது. காரணம்,
அவர்கள் இமாமுல் முத்தகீனாக தக்குவா உள்ளவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார்கள் என்பதுதான் காரணம். அப்ப தக்குவா இருந்தால் அவர் மனிதர்களை மன்னிப்பார். அதே போன்று தக்குவா இருந்தால் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், தக்குவா உள்ளவர்கள் ஒரு அசிங்கமான பாவத்தை செய்து விட்டால், பாவம் வரும், பாவத்தை அவர்கள் செய்து விட்டால் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டால் தக்குவா உள்ளவர்களுடைய உள்ளங்களில் ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவு வந்துவிடும். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லும் போது வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு, அவர்கள் தக்வா உள்ளவர்கள் தவறு செய்வார்கள், பாவம் செய்வார்கள், அந்த பாவத்திலும் தவறிலும் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். இப்ப இந்த வசனம் தக்வா உள்ளவர்கள் யார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்கான ஒரு உரைகல்லாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போது நம்முடைய நிலையை இந்த உரைகளில் உரசி பாருங்கள். நம்மால் சந்தோஷமாக இருக்கும் போதும் கஷ்டமாக இருக்கும் போதும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய இயல்பான மனோநிலை இருக்கிறதா? இயல்பாக அப்படி முடியுமா? சில நேரம் கஷ்டப்பட்டு பண்ணலாம், முகஸ்துதிக்காக பண்ணலாம், விமர்சனத்துக்கு பயந்து பண்ணலாம். இயல்பாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய மனப்பக்குவம், அந்த மன வலிமை நம்மிடம் இருக்கிறதா என்று பாருங்கள். அதே போன்று கோபம் வந்தால் அந்த கோபத்தை விழுங்கிவிடக்கூடிய அளவுக்கு பக்குவம் நம்மிடம் இருக்கிறதா? இன்றைக்கு இதனால் தான் நிறைய குடும்பங்கள் தலாக்கில் போய் நிற்கின்றன. கணவனுக்கு கோபம் வருகிறது, அந்த கோபத்தை விழுங்க முடியாமல் மனைவியை தலாக் சொல்லி விடுகிறான். பெற்றோர் சில நேரம் பிள்ளைகளை சபித்து விடுகிறார்கள், சில பிள்ளைகள் பெற்றோரை பகைத்துக் கொள்கிறார்கள். இதையெல்லாம் பெரும்பாவங்கள் சிம்பிளாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு தந்தை தன்னுடைய மகனை சபித்தால் அந்த சாபம் உடனடியாக கபூல் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தந்தைக்கு தான் பெற்ற பிள்ளையின் மீது கோபம் வரும்போது அந்த கோபத்தை விழுங்க முடியாத பக்குவத்தோடு தான் இன்றைக்கு நோன்பாளியாக இருக்கிறான், இன்றைக்கு தொழுகையாளியாக இருக்கிறான். மனைவி வளைந்த விலாயெலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் என்ற அந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் மனைவி தவறு செய்யும் போது, ஒரு தவறு, இரண்டு தவறு, மூன்று தவறு என்று தவறுக்கு மேல் தவறு செய்யும் போது ஏற்படக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால்தான் இந்த மனைவி எனக்கு வேண்டாம் என்று தலாக் சொல்லுகிறான். அல்லது தன்னுடைய உடன் பிறந்த உடன் பிறப்புகளை பகைத்து வாழ்கிறான். தக்வா உள்ளவனாக இருந்தால் அவன் உடன்பிறப்புகள், பெற்றோர், மனைவி, கணவன் என்பது ஒரு புறம் இருக்க, பிற மனிதர்களுடைய விஷயத்திலும் கோபம் வந்தால் அந்த கோபத்தை விழுங்க முடியும். அதே போன்றுதான் அடுத்தவர்களை மன்னிக்கிற விஷயம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த மன்னிப்பு என்கிற விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போய் வந்து தாயிஃபிலே அடி வாங்கி உதை வாங்கி உடம்பிலிருந்து இரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறது. கவலையோடு ஒரு தோட்டத்திலே போய் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலைகளுக்கு பொறுப்பான மலக்கும் அங்கே வந்து நிற்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒரு வார்த்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மதே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த தாயிஃப் வாசிகளை அப்படியே மலைக்குள் வைத்து நசிக்கி விடுகிறோம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மன்னிக்கிறார்கள் என்று பாருங்கள். ஜிப்ரீலே, மக்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததியினர் ஈமான் கொள்ளலாம். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு இந்த மன்னித்தல் என்கிற பண்பு நம்மிடம் வந்துவிட்டால் அழகான ஒரு குடும்பத்தை பார்க்கலாம், சந்தோஷமான ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கலாம், அழகான ஒரு ஜமாத்தை பார்க்கலாம், அழகான ஒரு சமுதாயத்தை பார்க்கலாம். இந்த மன்னித்தல் என்கிற பண்பு பொதுவாகவே இல்லாமல் இருந்தாலும் குறிப்பாக இம்மாதத்தாளிகளிடத்திலே இல்லாமல் இருக்கிறது. முன்சஃபிலே தொழக்கூடியவர்
ரமலானில் விடாமல் நோன்பு நோக்கக்கூடியவர், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர், ஹஜ் செய்யக்கூடியவர். ஏன் சில நேரங்களில் நீங்கள் பார்த்தால் தஅவா பணியில் ஈடுபடுகிறவராக இருப்பார். ஆனால் பழி வாங்கும் வெறியோடு துடித்துக் கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். மன்னிக்க முடியாமல் டென்ஷனாக அலைகிற நிலையை பார்க்கிறோம். தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். சில நேரங்களில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், சில தாயிகள், அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும், தக்வாவை தர வேண்டும். சில தாயிகள் மக்களுக்கு உபதேசம் செய்கிற மேடைகளை கூட அடுத்தவன் மீது உள்ள கோபத்தை வெளிப்படுத்துகிற சந்தர்ப்பமாக ஆக்கிக் கொள்வதை பார்க்கிறோம். ஆனால் பேசுவது என்ன? தக்வா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்ப தக்வா நம்மிடத்தில் இருந்தால் மன்னிக்க முடியும். நிறைய நியாயங்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இன்றைக்கு மன்னிக்காமல் இருப்பதற்கு நியாயம், அதற்கு குர்ஆன் வசனம், அதற்கு ஹதீஸ், அதற்கு வரலாற்று சம்பவம். சொல்லுவார்கள், மௌலவி எப்படி மன்னிக்கிறது? ஷேக், இந்த கேஸை எப்படி மன்னிப்பது? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சுமாமா இப்னு அசால் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் முஸ்லிம்களுடைய மிக கடுமையான எதிரி, சாதாரணமான எதிரி கிடையாது. சஹாபாக்கள் யமாமா பிரதேசத்திற்கு சென்றால் திரும்பி வர முடியாது. ஒன்று கொலை செய்வார் அல்லது அவர்களுடைய பொருளாதாரத்தை அப்படியே பறித்துக் கொள்வார். இப்படி தொல்லை கொடுத்து கொண்டிருந்த அந்த மனிதரை பற்றி சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிந்தால் சுமாமாவை கைது செய்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அவரை கைது செய்து கொண்டு வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எதிரி, அவரை வெளியிலே கட்டி போடுங்கள் அல்லது அவரை கொடுமைப்படுத்துங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. மாறாக மஸ்ஜிது நபவிக்கு உள்ளேயே அவரை வைக்க சொல்லுகிறார்கள். அவர் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கைதியாக இருக்கிற சுமாமாவிடம் கேட்டார்கள், மாதா தக்கூல் யா சுமாமா, சுமாமாவை என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு சுமாமா சொல்லுகிறார், யா முஹம்மத், முஹம்மது என்று தான் சொல்றார். இன் தக்துல்னி தக்துல் தாதமின், நீங்கள் என்னை கொல்வதாக இருந்தால் நான் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன். வ இன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிர், நீங்கள் என் மீது அருள் கொண்டு என்னை மன்னித்து விட்டால் நன்றியுடைய ஒருவனை நீங்கள் மன்னிக்கிறீர்கள் என்பது அர்த்தமாகும். மன்னிப்பு கேட்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாளும் வந்து கேட்கிறார்கள். அடுத்த நாளும் அப்படியே சொல்லுகிறார். மூன்றாவது நாள் வந்து கேட்டார்கள், சுமாமாவை என்ன சொல்லுகிறாய் என்று. சுமாமா சொன்னார், யா முஹம்மத், இன் தக்துல்னி தக்துல் தாதமின் வ இன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிர், முஹம்மதே, நீங்கள் என்னை கொலை செய்வதாக இருந்தால் உண்மையில் நான் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன். நீங்கள் என்னை அருள் கூர்ந்து மன்னித்து விட்டால் நான் நன்றியோடு நடந்து கொள்வேன். பாருங்க, தக்வா. இமாமுல் முத்தகீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சுமாமாவை விடுங்கள் போகட்டும் என்றார்கள். இது சும்மா பயானுக்கு சொல்றதில்லை சகோதரர்களே, இது புராணமோ இதிகாசமோ இட்டுக்கட்டப்பட்ட கதையே கிடையாது. புகாரியிலே வரக்கூடிய உண்மையாக நடந்த சம்பவம். தாயிகள் இந்த சம்பவத்தை பயானுக்கு பயன்படுத்துகிறார்கள், வாழ்க்கைக்கு ஏன் எடுத்துக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் போகட்டும் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் மென்மையாக அவரை போக விடுகிறார்கள். சுமாமா மஸ்ஜிது நபவியிலிருந்து வெளியே செல்லுகிறார். யமாமாவை நோக்கி போகவில்லை. மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றுக்கு சென்று குளிக்கிறார், அவராக செய்கிறார். குளித்துவிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நிற்கிறார். நின்று சொல்லுகிறார், யா ரசூல் அல்லாஹ், யா முஹம்மத், யா முஹம்மத் என்று பேசிக் கொண்டிருந்தவர் இப்போது சொல்லுகிறார், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுடைய கையை நீட்டுங்கள் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை நீட்டுகிறார்கள். அவருடைய வலது கையை அல்லாஹ்வுடைய தூதரின் வலது கையிலே வைத்து சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். கலிமா சொல்லுகிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சொல்லுகிறார்,
அல்லாஹுடைய தூதரே, இந்த நிமிடம் வரைக்கும் இந்த உலகத்தில் மிக வெறுப்புக்குரிய ஒரு முகம் என்றால் அது உங்களுடைய முகமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது என்னுடைய உள்ளம் நிறைந்த ஒரு முகமாக உங்களுடைய முகம் மாறி இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு இடம் என்றால் அது மதீனாவாகத்தான் இருந்தது. இப்போது எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடமாக இந்த மதீனா மாறி இருக்கிறது என்று சொல்கிறார். அல்லாஹுடைய தூதர் மன்னித்தார்கள். மன்னிக்க முடியும். தக்குவா இருந்தால் மன்னிக்க முடியும். என்னால் மன்னிக்க முடியவில்லையா? நியாயங்களையே திரும்ப திரும்ப தேடிக்கொண்டிருக்கிறேனா? புரிந்து கொள்ள வேண்டும் என்னிடத்தில் தக்குவா இல்லை என்பதை. தக்குவா உள்ளத்தில் இருந்தால் மனைவியை மன்னிக்க முடியும், கணவனை மன்னிக்க முடியும், பெற்றோரை மன்னிக்க முடியும், பிள்ளைகளை மன்னிக்க முடியும், உடன்பிறப்புகளை மன்னிக்க முடியும், உறவினர்களை மன்னிக்க முடியும், நண்பர்களை மன்னிக்க முடியும், சக தாய்களை மன்னிக்க முடியும், பொதுமக்களை மன்னிக்க முடியும், எல்லோரையும் மன்னிக்க முடியும். அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கின்ற உரிமையை அல்லாஹ் நமக்கு தந்தாலும், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு எதிராக பழி வாங்குகிற உரிமையை அல்லாஹ் நமக்கு தந்தாலும், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு, காதுக்கு காது, காயங்களுக்கு காயம், உயிருக்கு உயிர் என்று அந்த லிஸ்டை அல்லாஹ் போட்டுவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் மன்னித்தால் அதுதான் சிறந்தது. மன்னித்தல் என்பது தக்குவா உள்ளவர்களால் முடியும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு நம்மால் முடியவில்லை என்றால் தக்குவா இல்லை என்பதுதான் அர்த்தம். அதே போன்று வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், நம்ம ஒரு அசிங்கமான பாவத்தை செய்தால், விபச்சாரம் அதோடு சம்பந்தமான பாவங்கள், அல்லது அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்டால் தக்கருல்லாஹ், உடனே அல்லாஹுடைய நினைவு தக்வா உள்ளவர்களுக்கு வரும். ஒரு அசிங்கமான பாவத்தை செய்தால் அல்லது அல்லாஹுக்கு மாறு செய்தால் தக்வா உள்ள மக்கள் உடனே ரியலைஸ் பண்ணுவார்கள், நான் அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டேன். நான் மாறு செய்திருப்பது கணவனுக்கோ மனைவிக்கோ பெற்றோருக்கோ பிள்ளைகளுக்கோ நண்பனுக்கோ அல்ல. ரப்புல் ஆலமீன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாருக்கு சொந்தமோ, மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளின் அரசன், அவனுக்கு நான் மாறு செய்திருக்கிறேன் என்று துடித்து போவான். இதைத்தான் காமிதியா என்ற பெண்மணியினுடைய வாழ்க்கையிலும் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலும் நோன்பிலே, நோன்போடு, ரமலான் மாதத்திலே நோன்போடு மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டு அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் ஓடி வந்து நின்று ஹலக்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே அழிந்து விட்டேன் என்று வந்து நின்ற அந்த சஹாபியுடைய வாழ்க்கையிலும் நாம் பெறக்கூடிய பாடமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன சகோதர சகோதரிகளே? எத்தனை பாவங்கள் செய்கிறோம்? நம்முடைய பாவங்களை எண்ண ஆரம்பித்தால் நம்மளால் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு பாவங்கள். சின்சியராக எத்தனை பேர் தௌபா செய்திருப்போம்? எத்தனை கடமைகளை விடுகிறோம்? ஃபர்லான தொழுகையுடைய விஷயத்தில் எவ்வளவு பெரும் பாவங்களை செய்கிறோம். தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. அந்த நேரத்தை தாண்டி தொழ முடியாது அந்த தொழுகையை. அது பயணத்தில் இருந்தால் ஜம்மு கஸ்ர் செய்யலாம். இது அல்லாம, அல்லது தூங்கினால் மறந்தால் தூக்கம் கலைந்தவுடன் ஞாபகம் வந்தவுடன் தொழுது விட வேண்டும். இது அல்லாமல் ஒருவன் தொழுகையை உரிய நேரத்தை விட்டு பிற்படுத்த முடியாது. இன்றைக்கு நம்மில் மிக பெரும்பாலானவர்கள் இரவு 10 மணி 11 மணி 12 மணி 1 மணி வரைக்கும் விழித்திருக்கிறோம். ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்திருப்பதில்லை. எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கிறோம்? எத்தனை பேர் அழுதிருக்கிறோம்? எத்தனை பேர் அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே விழுந்து உடைந்து மன்றாடி மன்னிப்பு கேட்டிருப்போம்? அதெல்லாம் சும்மா சின்ன விஷயம். நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அன்றைக்கு அடுத்தவன் தப்பு செய்து விடக்கூடாது. நம்முடைய நண்பன், நம்முடைய ஊரில் இருப்பவன், ஒரு மௌலவி அல்லது ஒரு தாயி, அவன் தப்பு செய்து விடக்கூடாது. இதிலே கண்ணும் கருத்துமாக இருப்போம், மிக குறியாக இருப்போம். ஆனால் நாம் எல்லாம் செய்யலாம். வட்டியா, வியாபாரத்தில் மோசடியா, பொய்யா, பதுக்கலா,
மனைவியை கொடுமைப்படுத்துவதா, பெற்றோருக்குரிய கடமைகளை நிறைவேற்றாமல் இருப்பதா, அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுப்பதா, பொய் பேசுவதா, புறம் பேசுவதா, அவதூறு சொல்வதா, கோள் உமுட்டுவதா, எல்லாம் நாம் செய்யலாம். ஆனால் அடுத்தவன் ஒருவன் ஒரு தவறு செய்து விட்டால் துடித்து போய் விடுவோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தலைகீழாக நிலைமை மாறிவிட்டது. ஒருவன் தான் செய்த தவறுக்கு அழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்னாவுடைய காலத்தை எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்படி எல்லாம் ஃபித்னாக்கள் வரும் என்று சொல்கிறார்கள். சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மன் நஜாத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த ஃபித்னாக்களிலிருந்து விடுதலை பெறுகிற வழி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக், ஃபித்னாக்களிலிருந்து நீ பாதுகாப்பு பெற வேண்டுமா, உன்னுடைய நாவை பேணிக்கொள். ஃபித்னாக்களிலிருந்து நீ பாதுகாப்பு பெற வேண்டுமா, உன்னுடைய நாவை பேணிக்கொள். வப்கி அலா ஹத்திஅதிக், உனது தவறுக்காக நீ அழு. அல்லாஹு அக்பர். உனது தவறுக்காக, நீ செய்த பாவத்திற்காக நீ அழு, மற்றவன் செய்த பாவத்திற்காக அழாதே. இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் பார்க்கிற மிகப்பெரிய கொடுமை இதுதான் சகோதர சகோதரிகளே. வந்து பட்டியலிட்டு கொண்டிருக்கிறார்கள், முறைப்பாடு தருகிறார்கள். அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், ஊரிலே இப்படி நடக்கிறது, அங்கு இப்படி நடக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவை அனைத்தும் இவரிடம் இருக்கிறது. அதை பற்றி ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு அச்சம் இவரிடத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் தக்வா உள்ள மக்கள் தங்களுடைய தவறுகளுக்காக வேண்டி வருந்துவார்கள். தாங்கள் தவறு செய்வதை உணர்வார்கள். சஹாபாக்களை நீங்க எடுத்து பாருங்க. சஹாபாக்கள் யாரும் மற்றவர்களை குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கவில்லை. அவர்களிடம் உள்ள சின்ன தவறுகளை கூட பெரிதாகத்தான் தூக்கினார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கும்போது ஒரு சஹாபி ஒரு தவறு செய்து விட்டு வருகிறார். வந்து பதறி போகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு என்ன சொன்னார் என்றால், நீ எங்களோடு தொழுதாயா என்று கேட்டார்கள். ஆம் என்றதும், உன்னுடைய தொழுகை அந்த பாவத்தை அழித்து விடும் என்றார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அவர் செய்தது ஒரு சிறிய பாவம். சிறிய பாவத்தை செய்தவர் துடித்து போகிறார். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாவம் செய்யவே இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் இருக்கும் போது ஈமான் அதிகரிப்பது போன்று உணர்கிறார். வீட்டுக்கு வந்தது ஈமான் குறைவது போன்று காணுகிறார். எனவே தன்னிடம் நிஃபாக் வந்து விட்டது என்று முறைப்பாடு செய்கிறார். நாஃபக ஹந்தலா, ஹந்தலாவாகிய நான் முனாஃபிக்காகி விட்டேன் என்று புலம்புகிறார். தக்வா இருந்தால் இந்த புலம்பல் வரும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிகு ரமலானிலே நாம் இருக்கிறோம். சஹருடைய நேரத்திலே அல்லாஹ் இரவின் 3வது பகுதியில் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்கின்ற அந்த நேரத்தில் நாம் எல்லோரும் எழுந்திருக்கிறோம். அந்த நேரத்திலே எழுந்திருந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ், பலவீனமான உன்னுடைய அடியானாகிய நான் இன்ன 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 பாவங்களை எல்லாம் செய்து விட்டேன், எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து நீ எனக்கு கருணை காட்டாவிட்டால் நான் அழிந்து விடுவேன் என்று பிரார்த்திக்கும் போது, தௌபா செய்யும் போது கண்ணீர் சிந்தியவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருப்போம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு நிலை நமக்கு இருக்குமாக இருந்தால் நம்மிடம் தக்வா இருக்கிறது. அப்படி ஒரு நிலை இல்லை என்றால் நம்முடைய தக்வா கேள்விக்குரியது. இது ஒரு உதாரணம். ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்திதான் இது. இப்படி ஏராளமான அடையாளங்களை தக்வா உள்ள மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். அவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு உரசி பார்க்கும் போது தக்வாவிலிருந்து மிக தூரத்தில் நாம் இருப்பது நமக்கு புரிகிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், வாய் நிறைய தக்வாவை வைத்திருக்கிறோம், தக்வா உள்ளத்தில் இல்லை. உட்கார்ந்து பேசும்போது மாஷா அல்லா தபாரக் அல்லா, இவரை விட ஒரு முத்தகியா என்று நினைப்போம். ஆனால் அவருக்குத்தான் அவருடைய நிலைமை புரியும். இப்படி இருக்கிற நாம் நம்மிடத்தில் தக்வாவை கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தக்வா தான் அடிப்படை சகோதர சகோதரிகளே, பொருளாதாரம் அல்ல. தக்வா வந்தால் பொருளாதாரம் வரும். சில நேரங்களில் நீங்கள் குழம்பி போகலாம், அல்லாஹ்வுக்கு நேரடியாக மாறு செய்கிறவர்களுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுக்கிறானே. அதை அல்லாஹ் குர்ஆனில் இஸ்தித்ராஜ் என்று சொல்கிறான்.
விட்டு பிடித்தல். காரூனுக்கு கொடுத்ததை போன்று, ஃபிர்அவுனுக்கு கொடுத்ததை போன்று, அபூஜஹலுக்கு கொடுத்ததை போன்று, இப்படி அல்லாஹ் சிலரை விட்டு பிடிப்பான். மோமின்களாக இருக்கிற நாம் தக்குவாவோடு இருந்தால் பொருளாதாரம் வரும். ஏற்கனவே நாம் ஓதி காட்டிய வசனம், وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مِنْ أَمْرِهِ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் அல்லாஹ்வை தக்வா செய்து வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா அவருடைய காரியங்களை இலகுபடுத்துவான், அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பான், அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு ரிஸ்கை கொடுப்பான். எனவே தக்வா தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. நிம்மதியாக வாழ வேண்டுமா? தக்வா இருந்தால் நிம்மதியாக வாழலாம். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையா தீர்வு வேண்டும் என்றால் தக்வா வேண்டும். அப்ப இந்த தக்வாவை நம்மிடம் நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நான் பேசும்போது முழுக்க முழுக்க தக்வா என்று தான் பேசினேன். நான் ஒரு இடத்தில் கூட இறையச்சம் என்று மொழிபெயர்க்கவில்லை. அதை நீங்கள் நுணுக்கமாக அவதானித்திருந்தால் கவனித்திருக்கலாம். ஏனென்றால் தக்வா என்ற வார்த்தையை இன்றைய பொதுவாக இறையச்சம் என்றே மொழிபெயர்க்கிறார்கள். தக்வா என்பது நேரடியாக இறையச்சம் என்ற கருத்தை தராது. ஏனென்றால் அல்லாஹ் ஒரு இடத்தில் நரகத்தோடு தொடர்படுத்தி சொல்கிறார், வத்தகுன் நார், நரகத்தை தக்வா செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு இடத்தில் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மீட்டப்படுகிற அந்த நாளை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அப்போ அல்லாஹோடு தக்வாவை சேர்க்கிறான். வத்தகுல்லா, ஒரு நாளோடு அல்லாஹ் தக்வாவை சேர்க்கிறான், நரகத்தோடு அல்லாஹ் தக்வாவை சேர்க்கிறான். எனவே தக்வா என்பதற்கு இறையச்சம் என்று பொதுவாக மொழிபெயர்த்து விடுவது தவறாகும். தக்வா என்ற வார்த்தைக்குரிய நேரடியான அர்த்தம் தடையை ஏற்படுத்துதல் என்பதாகும். தக்வா என்பதற்கு நேரடியான அர்த்தம் தடையை ஏற்படுத்துவது. அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்றால் அர்த்தம் அல்லாஹுடைய கோபம் உங்களுக்கு வராமல் இருப்பதற்குரிய தடையை போட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய கோபமும் அல்லாஹுடைய சாபமும் உங்களுக்கு வந்து விடாமல் இருப்பதற்கான தடையை போட்டுக் கொள்ளுங்கள். நரகத்தை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்றால் நரகத்திற்கு உங்களை இட்டுச் செல்லக்கூடிய வழிகளுக்கு நீங்கள் தடையை போடுங்கள். அந்த நாளை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள் என்றால் அந்த நாளில் நீங்கள் அழிந்து விடாமல் இருப்பதற்கான தடையை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். எனவேதான் தக்வா என்பதற்கு வரைவிலக்கணம் சொல்ல வந்த இஸ்லாமிய அறிஞர்கள் பல்வேறு விதமான வரைவிலக்கணங்களை சொல்கிறார்கள். அதிலே மிக பிரபல்யமான ஒரு டெஃபினிஷன் வரைவிலக்கணம் தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறார்கள், உபையே தக்வா என்றால் என்ன என்று. அதற்கு உபய் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரை பார்த்து கேட்டார்கள், உமரே, நீங்கள் கற்களும் முட்களும் நிறைந்த ஒரு பாதையினால் சென்றிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், அப்படியான ஒரு பாதையால், கற்களும் முட்களும் நிறைந்து போயிருக்கிற ஒரு பாதையினால் நடந்து செல்ல வேண்டி வந்தால் நீங்கள் எப்படி செல்வீர்கள் என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், காலில் கற்கள் குத்தி விடாமலும் ஆடைகளில் முட்கள் பட்டு விடாமலும் மிக நிதானமாக கவனமாக நான் செல்லுவேன் என்றார். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதுதான் தக்வா என்றார்கள். அவங்க என்ன சொல்றாங்க என்றால், இந்த உலகம் கற்களும் முட்களும் நிறைந்தது, ஜாஹிலியத்துகளும் பாவங்களும் ஷிர்க்குகளும் பித்அத்துகளும் நிறைந்து போயிருக்கின்றன. இந்த ஷிர்க்குகள், பித்அத்துகள், ஜாஹிலியத்துகள், பாவங்கள் இவற்றுக்கு மத்தியில் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நோக்கி நகர்ந்து செல்வது, இதுதான் தக்வா என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரைவிலக்கணப்படுத்துகிறார்கள். தல்க் இப்னு ஹபீப் ரஹிமஹுல்லா என்ற அறிஞர் சொல்கிறார், தக்வா என்றால் அன் தஅபுதல்லாஹ அலா நூரின் மினல்லாஹ் தர்ஜு ஸவாபல்லாஹ், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிற
நற்கூலியின் மீது ஆதரவு வைத்தவனாக அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பது. அதே போன்று அல்லாஹ் பாவிகளுக்கு தயார் செய்து வைத்திருக்கிற நரகத்தை பயந்தவர்களாக அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்வது தக்வா என்று தல்க் இப்னு ஹபீப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி பல வரைவிலக்கணங்கள் தக்வாவுக்கு சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு ஒரு அழகான உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தஹாசது, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்படாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிற உபதேசம், நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமைப்படாதீர்கள். வலா தபாகது, நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபித்தும் கொள்ளாதீர்கள், கோபப்படாதீர்கள். வலா ததாபரு, நீங்கள் ஒருவரை கண்டால் மற்றவர் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு செல்லாதீர்கள். வலா தனாஜஷு, நீங்கள் உங்களுடைய சகோதரனின் வியாபாரத்தை வீழ்த்துவதற்காக வேண்டி நஜஷ் என்ற அந்த வியாபாரத்தில் ஈடுபடாதீர்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாக சகோதரர்களாக இருங்கள். எல்லோரும் அடிமைகள், நீங்கள் சகோதரர்களாக இருங்கள். ஏனென்றால் அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். லா யظலிமுஹு, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு அநீதி இழைக்க மாட்டான். வலா யஹ்துலுஹு, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சதி செய்ய மாட்டான். வலா யஹ்கிருஹு, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை இழிவுபடுத்த மாட்டான் என்று இவ்வளவு சொல்றான். இவ்வளவு என்னது? ஒரு சமுதாய கட்டமைப்புக்கு தேவையான வழிகாட்டல்கள். அஹ்லாக், பொறாமைப்படாதே, பெருமைப்படாதே, கோபப்படாதே, சதி செய்யாதே, அநீதி இழைக்காதே, சகோதரத்துவ வாஞ்சையோடு வாழ்ந்து கொள் என்று அழகான உபதேசத்தை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? இவ்வளவு உபதேசம் முடிந்த பிறகு அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, தக்வா என்பது இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது என்று தன்னுடைய நெஞ்சை 3 தடவைகள் தொட்டு காட்டி சொன்னார்கள். இவைகளில் இருந்து புரியக்கூடிய அடிப்படையான அம்சம் என்னவென்றால், தக்வா என்பது உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம், நாவில் ஏற்பட வேண்டிய மாற்றம் அல்ல, ஆடையில் ஏற்பட வேண்டிய மாற்றம் அல்ல, சில நேரங்கள் நம்முடைய தோற்றத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம் அல்ல. தக்வா என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டிய மாற்றம். அதனாலதான் விபச்சாரியாக இருந்தவர் நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார், சுவர்க்கம் கிடைக்கிறது. மிகப்பெரிய இபாதத்தாளியாக இருக்கிறார், பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொல்லை கொடுக்கிறார், நரகம் போகிறார். இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். குருடன் யானையை பார்த்தது போன்று இஸ்லாத்தை பார்க்க முயற்சி செய்யக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சிலருக்கு ஒரு சில ஹதீஸ்கள், ஒரு சில குர்ஆன் வசனங்கள் அப்படியே ஃபோக்கஸ் ஆகி கொண்டே இருக்கும், மற்ற பகுதிகளை எல்லாம் விட்டுவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். இல்லை சகோதர சகோதரிகளே, பிரதானம் நம்முடைய உள்ளம். நம்முடைய உள்ளம் மாற வேண்டும், உள்ளம் பரிசுத்தம் அடைய வேண்டும், அதுதான் தக்வா. உள்ளத்தில் இருக்கிற கரைகள் நீங்க வேண்டும், அதுதான் தக்வா. உள்ளத்தில் அல்லாஹ்வின் நினைவு என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும், அதுதான் தக்வா. தக்வா என்பது உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தக்வாவை நம்மிடம் வரவழைப்பதற்காக வேண்டி நிறைய வழிகளை இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகிறது. அதிலே பிரதானமான ஒன்றுதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا, நிச்சயமாக இந்த வழி இருக்கிறதே, இதுதான் என்னுடைய நேரான வழி. فَاتَّبِعُوهُ, அந்த வழியையே நீங்கள் பின்பற்றுங்கள். وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ, பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ,
அந்த வழிகள் அல்லாஹுடைய வழியை விட்டு உங்களை திசை திருப்பி விடும், பிரித்து விடும். ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. இந்த உபதேசத்தை அல்லாஹ் உங்களுக்கு எதற்காக சொல்லுகிறான் தெரியுமா? உங்களிடம் தக்வா வருவதற்காக. அல்லாஹ் அக்பர். இப்போ உள்ளத்தில் தக்வா வர வேண்டும் என்றால் நேர்வழியை பின்பற்ற வேண்டும். நிறைய அமல் செய்து தக்வா வராது. இன்றைக்கு நிறைய சகோதரர்கள் தக்வாவுக்குரிய வரைவிலக்கணம் என்று கேட்டால், மாஷா அல்லாஹ் ஒரு தக்வாதாரி. என்ன தக்வாதாரி? ஜுப்பா அணிந்திருக்கிறார், தலைப்பாகை அணிந்திருக்கிறார், கையில் தஸ்பீஹ் மணியோடு இருக்கிறார், எந்த நேரமும் பள்ளிவாசலில் உட்கார்ந்திருக்கிறார், முன்சஃபில் இருப்பார், ஜமாத்தோடு தொழுவார். இதுதான் தக்குவாதாரிக்குரிய நம்முடைய வரைவிலக்கணம். பெண்ணா, அந்த பெண் தன்னை முழுக்க மறைப்பார், ஹிஜாப் அணிவார், முகத்தை மூடுவார், கைக்கு கிளவுஸ் போட்டுக்கொள்வார். இதுதான் தக்குவாவுக்குரிய டெஃபினிஷன். அவர்களை பார்த்தால் எல்லா ஷிர்க்குகளையும் செய்வார்கள், எல்லா பித்அத்துகளையும் செய்வார்கள், எல்லாம் இருக்கும். அவர்களுக்கு என்ன தேவைன்றால், ஏதாவது மார்க்கத்தின் பேரில் வந்தால் உடனே அதை எடுத்து நடக்க வேண்டும். இது தக்வாவுக்குரிய அடையாளம் கிடையாது. சரியான தக்வா நம்மிடம் வர வேண்டும் என்றால் நேர்வழியை பின்பற்ற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இப்படி உட்கார்ந்து நிலத்தில் தன்னுடைய கையால் ஒரு கோடு கீறுகிறார்கள், ஒரு நேர்கோடு. நேர்கோட்டை கீறிவிட்டு அதனுடைய இடதும் வலதும் சின்ன சின்ன கோடுகள் நிறைய கீறினார்கள். அந்த நேர்கோட்டின் இடது பக்கமும் வலது பக்கமும் சிறிய சிறிய கோடுகளை கீறினார்கள். கீறிவிட்டு சஹாபாக்களிடம் சொன்னார்கள், இந்த நேர்கோடு இருக்கிறது, இதுதான் நேரான வழி. இந்த நேரான வழிக்கு பக்கத்திலே இடதும் வலதும் நிறைய பேர் நின்று கொண்டிருப்பார்கள், ஷைத்தான்கள் நின்று கொண்டு அழைத்து கொண்டிருப்பார்கள். யார் அவர்களுடைய அழைப்புக்கு பதிலளிக்கிறாரோ அவர் இந்த நேர்வழியிலிருந்து சருகி வழிகேட்டுக்கு சென்று விடுவார். இப்போ வழிகேட்டில் இருக்கிற ஒருவர் தக்குவாதாரியாக இருக்கவே முடியாது. அவர் மிகப்பெரிய தொழுகையாளியாக இருக்கலாம், ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்கிறவராக இருக்கலாம், சதகா நிறைய செய்கிறவராக இருக்கலாம். வழிகேடு இருந்தால் தக்குவா வராது. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மை. எனவே நம்மிடத்திலே தக்குவா வர வேண்டும் என்றால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நேர்வழி எது என்பதை தேடி பின்பற்ற வேண்டும். எது நேர்வழி? அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வழியில் நம்மை விட்டு சென்றார்களோ அதுதான் நேர்வழி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பயதா, உங்களை நான் வெள்ளை வெளேர் என்ற தெள்ள தெளிவான ஒரு வழியிலே விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, நான் விட்டு செல்லக்கூடிய அந்த வழியின் இரவும் பகலை போன்றிருக்கும், அப்படி தெளிவான வழி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்கள் 71 கூட்டமாக பிரிந்தார்கள், கிறிஸ்தவர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், என்னுடைய சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும். குல்லுஹா ஃபின்னார், என்னுடைய சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும், எல்லாம் நரகத்தில். இல்லா வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அந்த கூட்டம் யாரு? மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, இன்று நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியில் இருப்பவர்கள் மாத்திரம்தான் நேர்வழியில் இருப்பவர்கள். அவர்கள் பின்னால என்ன பேர் வைத்துக் கொண்டாலும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு விரும்பின பேர்களை வைக்கலாம், அகிலே ஹதீஸ் எல்லாம் தௌஹீத் என்றெல்லாம், அல்லது வேறொரு பேர் வைக்கலாம். என்ன பேர் வைத்தாலும் மேட்டரன் என்று கேட்டால் அவர் செய்யக்கூடிய செயல், அவர் நம்பிக்கை வைக்கக்கூடிய அகீதா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா, சஹாபாக்களிடத்தில் இருந்ததா? இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வழியில் நீங்கள் பயணித்தால் தக்குவா வரும். இந்த வழியில் பயணிக்க தவறினால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் வேஸ்ட் ஆகிவிடும். ஷிர்க் கலந்தால் அமல் வேஸ்ட். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது. சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள், விளையாட்டாக எடுக்காதீர்கள், சிம்பிளாக எடுக்காதீர்கள். ஏனென்றால் நாம் இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகி இஸ்லாமிய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால் இந்த விஷயங்களுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிவதில்லை. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், லஇன் அஷ்ரக்த, நபியே நீர் இணை வைப்பீராக இருந்தால் லயஹ்பதன்ன அமலுக, நிச்சயமாக உன்னுடைய அமல்கள் அனைத்தும்
வேஸ்ட் ஆகிவிடும், வீணாகிவிடும். வலதகூனன்ன மினல் ஹாசிரீன், நீ நஷ்டவாளிகளில் ஒருவராக இருந்து விடுவாய். இணை வைத்தலோடு என்ன அமலை செய்தாலும் தர்காக்களின் மீது நம்பிக்கை வைத்து அவுலியாக்களிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் தங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது தவக்குள் வைத்துக் கொண்டு ஒரு மனிதர் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அந்த அமலினால் அவருக்கு எந்த பிரயோசனமும் கிடைக்காது. அதே போன்று அல்லாஹுடைய தூதர் காட்டித்தராத செயல்களை ஒருவர் செய்வாராக இருந்தால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். ஃபஹுவ வலாலத்துன், அது வழிகேடு, அது அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படாமல் அவருக்கு தண்டனையை பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் தக்வாவை அடைய விரும்புகிறோமோ அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த உபதேசம் நிச்சயமாக பயனளிக்கும். தக்வா நம்மிடம் வர வேண்டும் என்றால் நேர் வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக தக்வாவை நம்மிடத்திலே வளர்த்துக் கொள்வதற்கான இரண்டாவது முக்கியமான அடிப்படை இபாதத்துகளை நேர்வழியின் அடிப்படையில் அதிகமாக செய்வது. அல்லாஹ்வும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத்தை அதிகமாக செய்வது. இப்படி இபாதத்தை அதிகமாக செய்தால் நம்மிடம் தக்வா வரும். குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் இபாதத் செய்யுங்கள், லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்காக. உதுஹியாவை குர்பானியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது லன் யனால அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் அறுக்கிற இந்த குர்பானிகளின் இரத்தமோ இறைச்சியோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, உங்களுடைய உள்ளத்தில் உள்ள தக்வா தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது. நோன்பை பற்றி சொல்லும் போது, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, லஅல்லக்கும் தத்தகூன், உங்களிடம் தக்வா வருவதற்காக. எனவே இபாதத்துகளின் நோக்கம் தக்வா. தக்வாவை நம்மிடம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் இபாதத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும். அந்த இபாதத்துக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் செய்ய வேண்டும். சடங்காக சம்பிரதாயமாக செய்யக்கூடாது, உயிரோட்டமாக செய்ய வேண்டும். இன்றைக்கு தொழுகைகள் சடங்காக மாறியதனால்தான் தொழுகையாளிகள் அப்படியே தான் இருக்கிறார்கள். தொழுகிறோம், அப்படியே தான் இருக்கிறோம், எந்த அட்டிடியூட் சேஞ்சும் இல்லை, மனப்பாங்கில் எந்த மாற்றமும் இல்லை, நடத்தையில் எந்த மாற்றமும் இல்லை. தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், சுன்னத்தான தொழுகைகளில் ஈடுபடுகிறோம், ஆனால் மாற்றம் இல்லை. ஏனென்றால் தொழுகை உயிரோட்டம் இல்லாமல் சடங்காக மாறிவிட்டது. அதே போன்றுதான் நோன்பு. 30 நாள் ட்ரைனிங் சகோதர சகோதரிகளை, 30 நாள் கடும் பயிற்சி, சாதாரணமான பயிற்சி அல்ல. உண்மையிலே இந்த 30 நாட்களையும் சரியான முறையில் பயன்படுத்தினால் ஷவ்வால் ஃபர்ஸ்ட்டுக்கு ஈமான் அதிகரித்து அல்லாஹ் என்றால் உள்ளம் நடுங்க வேண்டும், குர்ஆன் ஓதினால் அழுகை வர வேண்டும், இபாதத்திலே போட்டி அதிகரிக்க வேண்டும், ஹராமிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும், பணிவு வர வேண்டும். இப்படி நிறைய மாற்றங்கள் நம்மிடத்திலே வர வேண்டும். ஆனால் 29 நாள் முடிய 30வது நாள் பெருநாள் அன்றைக்கு பார்த்தால் தொழுகையே கிடையாது. நிறைய பேருக்கு டூர் போவாங்க, ட்ரிப் போவாங்க, ஃபேமிலியோட போவாங்க, லுஹர் தொழுகை அசர் தொழுகை எல்லாம் கிடையாது. அப்ப தக்வாவை நோன்பு தரவில்லை என்றால் என்ன அர்த்தம்? குர்ஆன் பொய் கிடையாது, குர்ஆன் உண்மை. நோன்பு நோற்றால் தக்வா வர வேண்டும், வரும், நிச்சயமாக வரும். அல்லாஹ் சொல்லுகிறான் வரும் என்று. நம்மிடம் வரவில்லை என்றால் நாம் சரியாக நோன்பு நோக்கவில்லை என்பதுதான் அர்த்தமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், ருப்ப ஸாயிமின் லைஸ மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஉ வல் அத்ஷ். எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், நிறைய நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நோன்பின் மூலம் அவர்களுக்கு கிடைத்தது வெறும் பசியும் தாகமும் தான். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே இபாதத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பிரகாரம் அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரோட்டமாக நிறைவேற்றினால் தக்வா வரும். அதே போன்று இன்னும் நிறைய அம்சங்கள் தக்வாவை நம்மிடத்தில் வளர்ப்பதற்காக இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருந்தாலும் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இந்த தக்வாவை தர வேண்டியவன் அல்லாஹ். நம்ம எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவன் தௌஃபீக் செய்யாவிட்டால் தக்வா கிடைக்காது. எனவே அந்த அல்லாஹ்விடத்தில் தக்வாவுக்காக வேண்டி மன்றாட வேண்டும்.
இந்த உலகத்தில் மிகப்பெரிய தக்வாதாரி யார் சகோதரர்களே? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாமுல் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு எல்லாம் அவர்கள்தான் தலைவர். அந்த இமாமுல் முத்தகீன் தன்னுடைய சுஜூதுகளில் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய இதயத்திற்கு தக்வாவை தருவாயாக, என்னுடைய இதயத்திற்கு தக்வாவை தருவாயாக, என்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் கிடந்து மன்றாடினார்கள். அதே போன்று அவர்கள் கேட்ட இன்னும் ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் ஹிதாயத்தையும் நேர்வழியையும் தக்வாவையும் நான் கேட்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். அவர்களே இமாமுல் முத்தகீனாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அளவுக்கு பிரார்த்தித்தார்கள் என்றால், நம்மை போன்ற ஆன்மீக வறுமையோடு தக்வா பலவீனமாக இருக்கிற நாம் எவ்வளவு துஆ செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து துஆக்கள் கபூலாகக்கூடிய இந்த புனிதமிகு ரமலான் மாதத்திலே அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே தக்வாவுக்காக துஆ செய்வோம். நம்முடைய சுஜூதுகளில், நம்முடைய அத்தஹியாத்தின் இறுதி பகுதியிலே, இரவின் 3வது பகுதியிலே, நோன்போடு இருக்கிற பொதுவான நேரங்களில் எல்லாம் இந்த தக்வாவுக்காக வேண்டி பிரார்த்திப்போம். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துஆக்களை பாடமிட்டு ஓதுவோம். இது பாடம் இல்லாதவர்கள், யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு தக்வாவை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு தெரிந்த பாசைகளிலே அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். மன உறுதியோடு கேளுங்கள். அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்முடைய கைகளை வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மறுமை வெற்றியும் இம்மையிலே நம்முடைய வெற்றியும் தக்வாவிலே தங்கியிருக்கிறது. இந்த தக்வாதான் வெற்றிக்குரிய அடிப்படையாக இருக்கிறது. இந்த தக்வாவை நம்மிடத்திலே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய உள்ளங்களுக்கு தக்வாவை தருவானாக, நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவானாக. மறுமையிலே இமாமுல் முத்தகீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.